கவிப்ரியானா இப்படி ஒரு பர்சன், அவ இருக்கிற இடத்துல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது உண்மையிலேயே எனக்குள்ள சார்ஜ் ஒரு பாயிண்ட் ஏறுது. ஹஸ்பண்ட் பத்தி சொன்னோம் அப்படின்னா அப்படியே இங்கெல்லாம் ஹார்ட் பட்டாம்பூச்சிலாம் எனக்கு பறந்துரும். அந்த மாதிரிதான் நான் பெருசா அச்சீவ் பண்ணிட்டேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படிங்கிற டைம்ல அந்த மைண்ட் அவ பிடிச்சு. நல்ல கேள்வி, நல்லா கேட்குறீங்க பாருங்க கேள்வி. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து நிறைய சாதனைகள்லாம் நாங்க பார்த்தோம். அதுல வந்து இந்த ஐபோன் சேலஞ்ச் அது ரொம்ப ரொம்ப கேட்சியா இருந்தது. என்ன எப்படி அந்த ஐடியாலஜி உங்களுக்கு வந்தது? ஓகே, சும்மா ரேண்டமா வந்த ஐடியா தான். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கூட நான் ஏதோ ஒரு டப்பிங் ஒர்க் ஏதோ முடிச்சுட்டு பைக்ல இருக்கும் போது தான் போட்டிருப்பேன். சும்மா ஏதோ ஒன்று பண்ணணும், ஐபோனை பத்தி கேட்டுட்டே இருந்தேன். அப்பதான் 17 Pro Max லான்ச் வருது. அந்த டைம்ல வந்த தாட் தான் அது. ஸோ அதை பத்தி யோசிக்கும் போது பார்த்தா அதுல இருந்து 100 daysல நியூ இயர் வருது, போடுறா சேலஞ்ச, இப்படி போட்டு சேலஞ்ச வந்து நம்ம வாங்கினாதான் உண்டு அப்படின்னு அங்க வந்த ஸ்பார்க் தான் அது. கண்டினியூஸாலாம் என்னால உண்மையிலேயே பண்ண முடியல. நடுவில் வந்து ஒரு ப்ரெஷராகவும் ஃபீல் ஆச்சு. என்னடா இன்னைக்கு நம்ம இதோட அப்டேட் என்னாச்சு, இதுக்கான கேஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் இருந்துச்சு. பட் அந்த புஷ் எனக்கு வந்து சரியான வகையில் என்னுடைய ட்ரீம் ஃபோன் என் கையில் வர மாதிரி எனக்கு வந்து ஒரு வழியை கொடுத்துச்சு. ஸோ அதனால் அந்த ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, என்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க ஆப்வியஸ்லி இந்த வீடியோஸ்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்கள தாண்டி எங்க வீட்டுல பாப்பா கேட்கறா நீங்க ஐபோன் வாங்கிடுவீங்களா இல்லையான்ட்டு, ஐபோன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரீச் ஆயிருக்கு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க பாப்பா கேட்கறாங்க அப்படின்ட்டு. ஒன்ஸ் அதை வாங்கினதுக்கு அப்புறமா நான் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி. என் பாப்பா எல்லாம் கிளாப் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா, இந்த அக்கா வந்து ஐபோன் வாங்கிட்டாங்க, இந்த ஆன்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அது ஃபேமிலியோட கனெக்டட் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆசைய இன்னொருத்தவங்க வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்க உள்ளுக்குள்ள அதை சந்தோஷப்படுறாங்கன்னும் போது இவ்வளவு கனெக்டடா நம்ம இருந்திருக்கோமா, இந்த சோஷியல் மீடியா இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காது. கிரேட் கிரேட். இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் பண்ணாம கூட நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும். அண்ட் வேற எதுவும் சேலஞ்ச் வச்சிருக்கீங்களா? எஸ், இப்ப அடுத்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிடலாம், பட் பணத்தை கொடுத்து நம்மளுடைய ஹெல்த்தை வாங்க முடியாது இல்லையா. ஸோ ஹெல்த் ரெலவெண்டா தான் அடுத்த ஒரு சேலஞ்ச் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நம்ம இந்த பாட்காஸ்ட் வர டைமுக்கு என் சேலஞ்சுக்கான வீடியோஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அடுத்த சேலஞ்ச் என்னன்னா 100 kg டெட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ வெயிட் லாஸ் பற்றி நிறைய சேலஞ்சஸ் போயிருக்கும். என்னோடது வந்து வெயிட் கெயின். ஸோ மசில் பில்டிங்காக நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் டெட் லிஃப்ட் 100 kg பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் கோலாக செட் பண்ணியிருக்கேன். எஸ், கிரேட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், அப்படிதான் பார்க்கணும். சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டாஸ்க். அது நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணி அதை கரெக்டாக வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஹெல்த்தியான, போல்டான, ஸ்ட்ராங்கான லேடியா நான் திருப்பி அவங்களை வந்து சந்திக்கிறேன். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க. ஒரு பாடி பில்டர் மாதிரி. பாடி பில்டர் மாதிரி அந்த அளவுக்கு பாடி பில்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் என்னுடைய கோலுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கிரேட் கிரேட் கிரேட். ஒரு சின்ன கியூரியாசிட்டி கவி, என்னன்னா வாட் டிரைவ்ஸ் யூ மோர் டு பி ஒரு ஆக்டிவான ஒரு நல்ல ஒரு குட் வைப் பர்சன்? கவிப்ரியா இங்கே இருந்தாலே அந்த சரௌண்டிங்கே ரொம்ப நல்ல வைப்பாக இருக்கும். அது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக, ஏன்னா நான் போய் சொல்லலைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோதான் நம்ம வந்து நிறைய கோ த்ரூ பண்ணாலும் அந்த உங்களுடைய கஷ்டத்தை வெளியில் காட்டிக்காம அண்ட் அந்த அட்மாஸ்ஃபியரே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு எதுதான் மோட்டிவேட் பண்ணுது உங்களை அந்த மாதிரி இருக்க வைக்கிறதுக்கு? உங்கள் குவெஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன ஒன்று சொல்லி அப்ரிஷியேட் பண்ணீங்கல்ல, கவிப்ரியானா இப்படி ஒரு பர்சன், அவ இருக்கிற இடத்துல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது உண்மையிலேயே எனக்குள்ள சார்ஜ் ஒரு பாயிண்ட் ஏறுது. ஓகே, கண்டிப்பா ஒருத்தங்க நம்மளை பாராட்டும் போது என்ன ஆகும், உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும், அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலை உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்றேன். அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்துடுறேன். உண்மை அதுதான். அது சின்ன பிள்ளைங்களுக்கு அப்ரிசியேஷன் சும்மா சொல்லல. இந்த பசங்க படத்துல சொல்லுவாங்கல்ல, கைத்தட்டல் எப்படி ஒரு குழந்தைய வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்குது அப்படின்றதெல்லாம் சோ ட்ரூ. அது மேபி சினிமேட்டிக்கா இருக்கும், பட் அந்த கண்டென்ட் வந்து ட்ரூ. ஆமா ஆமா. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம வந்து எந்த ரேஷியோல கொடுக்குறோன்றது ஒண்ணு இருக்கு. டூ மச்சா அவங்க ஒண்ணுமே பண்ணாததெல்லாம் வா சூப்பர் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை. பட் உண்மையிலேயே அவங்க ஒரு எஃபர்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஆக்ஷனும் நம்ம பண்ணணும். அவங்களா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. சப்போஸ் அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றதையும் நம்மளுக்கு அந்த டேஸ்டையும் கொடுக்கணும்.
என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே அந்த அப்ரிசியேஷன் வந்து என்னை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போயிருக்குதான். ஸோ அது எங்க அப்பா கிட்ட இருந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நல்லா பண்ணியிருக்க, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அட இன்னும் நல்லா பண்ணலாமா, ஏன் நல்லா பண்ணியிருக்க, சூப்பரா பண்ணியிருக்கேன்னு எங்க அப்பா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற டைம்ல இருந்து ஒரு உள்ளுணர்வு, அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வாங்கிடணும், நல்லா பண்ணியிருக்கடா, சூப்பரா பண்ணியிருக்கடா அப்படின்ட்டு. அது வந்து எப்பவுமே சொல்ல மாட்டாங்க அப்பா, ஒரு பாதியில அப்படியே நிறுத்துவாங்க. இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தடுத்து ஏதோ ஒன்று பண்றதுக்கு நான் டிரைவ் ஆகிட்டே இருந்தேன். அப்போ கண்டிப்பா அந்த விஷயத்த பண்றதுக்கு நம்ம ஆக்டிவா இருக்கணும், அது எல்லாமே நம்மளோட டிராவல் பண்ணுச்சு. சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலவெண்டா நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ ஒரு வாலிபால் பிளேயராக இருந்தேன், பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, பட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருந்தேன். அப்புறம் ஸ்கூலோடைய கைட்ஸ், அப்புறம் என்சிசி, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே நல்லது. ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் டைமில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்கள வந்து நம்ம கிளாஸஸ் சேர்க்குறோம் அப்படின்னா அங்கே நிறைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை, ஸ்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க சொல்லித்தராங்க. ஸோ மேபி நான் இந்த இடங்கள்லாம் இருந்ததுனாலையும் என்னவோ என்னுடைய மைண்டு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்போர்ட்டிவாகவும் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிற மாதிரி டியூன் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஏதாவது போகிறேன், எங்கேயாவது போகிறேன்னாலும் உள்ளேருந்தே அந்த வைப் வருது. இட்ஸ் நாட் லைக் கண்டிப்பாக கேமரா ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி, அந்த ஈவெண்ட்ல இப்படி, ஈவெண்ட் இல்லைன்னா அப்படி அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா நேரங்களும் உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் கண்டினியூவா ரீட்டைன் ஆகிட்டே இருக்கு எனக்கு. ஸோ இந்த எனர்ஜியை ட்ரெயின் பண்ற மாதிரி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி டைமை வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஓகே, இதை ட்ரெயின் பண்ற மாதிரி என்ன நடக்கும் கேட்கும் போது டக்குன்னு உண்மையிலே எனக்கு யோசிக்க கூட வரல நெகட்டிவ் சைடு. என்னோட டிராவல் என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஓகே, அதை பற்றி நம்ம பேசிட்டோம், பட் அதுதான் என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஹெல்த் வைஸ் அதை அஃபெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹெல்த்து மைண்டுக்குள்ள. இந்த ட்ரைவ் பண்ணுற டைமில் நான் யோசிச்சிருக்கேன், நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே தான் போகிறோம் நம்ம இந்த நேரத்துக்கு நம்ம வீட்டில் இருந்தால் குழந்தைங்கள பார்த்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்திருக்கலாம். லைக் சொன்ன மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த எனர்ஜி ட்ரெயின் அது எப்படி நடக்குதுன்னே தெரியாதுல்ல. ஆமாம், ஏன்னா அதுவுமே ஒரு ரீசன். பைக்கில் நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த பைக்கில் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது உருப்படியாக ஒர்க் எதுவும் பண்ண மாட்டோம், மைண்ட் ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நிறைய சிந்தனை எடுத்துகிட்டு போயிடும். நான் வந்து ஹைவேஸில் சின்ஸ் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால, இது வந்து சென்னைக்கு அவுட்டரில் இருக்குது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி ஒர்க் எனக்கு சென்டர் ஆஃப் த சிட்டி வரணும் அப்படின்னா என்னுடைய கம்யூட் டைமே வந்து எனக்கு ஒரு மினிமம் 1 hour எடுத்துரும், எந்த பிளேஸை போய் ரீச் பண்ணணும்னாலும். ஸோ அப்போ நான் எடுத்துக்கிட்ட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்னா பைக்கை எடுத்துகிட்டு போயிடுறது அப்படின்னு. நிறைய நேரங்கள் ரொம்ப வெறுமையாக ஃபீல் ஆகும். என்ன எதுக்காக ஓடுறோம், நீங்கள் சொன்ன ஆப்வியஸ்லி அந்த தாட் எனக்குள்ளே வரும். எஸ்பெஷலி நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும் போது கூட ஒரு கம்பெனியன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை தெரியாது. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா கூட ஃபோனில் அதை ஏதாவது நம்ம வந்து டைவர்ட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் பைக் ஓட்டும் போது நிறைய பேருக்கு இந்த ஒரு தாட் வரும். சில நேரங்களில் அழுதுருக்கேன், ஓன்னு அழுதுருவேன், சத்தம் போட்டு நல்லா வண்டியை நிப்பாட்டி போயிருக்கேன். கண்டிப்பா அது மாதிரி இருக்கேங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கையை இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அந்த வெயில்ல என்னால டிரைவ் பண்ணவே முடியல, தூங்கிட்டுலாம் போயிருக்கேன். உண்மையிலே அதுவும் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இந்த பைக்ல போற விமன் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்குமே இது நடக்கும். எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ். அது ஒரு பெரிய பார்ட்டாவும் நான் சொல்லணும்னு நினைக்கல, பட் இருக்குன்றத ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே, நானும் பண்ணியிருக்கேன்ப்பா, நீங்களும் பண்ணியிருக்கீங்கப்பா, நீங்களும் இப்போ கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, இட்ஸ் ஆல் நார்மல். பட் உங்களுக்கான ஒரு பெட்டர் வே வரும் அப்படின்றத நான் பார்க்குறவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு. நம்மளுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும், அது உண்மை அப்படின்றதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், கத்திருக்கேன், அழுதுருக்கேன். அப்புறம் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கால் பண்ணி நார்மலாக பேசியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் போயிருக்கு. ஸோ ட்ரெயின் பண்ணது ப்ளஸ் என்னை ஓவர் திங்க் பண்ண வச்சது இந்த டியூரிங் ட்ராவல் டைம் தான். நான் என்னோட பைக் எடுத்து எப்போல்லாம் போகிறேனோ அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு வந்து யோசனை வந்திருக்கு. இப்போ அதை மேபி கொஞ்சம் எஃபெக்டிவாக நான் மாற்றுறதாகவும் பிளான் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுறேன். லேடிஸ் வந்து பைக் டிரைவிங் பண்ணுறதை பற்றி கேட்கும்போது வீட்டிலலாம் டெய்லி திட்டு வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன், நீங்களும் வந்துட்டு இருப்பீங்க, எல்லாரும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. பைக் டிரைவிங்கில் சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்கும். அது கவிப்ரியாவோட அந்த லாங் ஹேரை வந்து அந்த அடிகள் உதைகள் எல்லாம் மறைச்சு வச்சு லைவ் பண்ணிட்டு போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் சிரிச்சுட்டே பண்ணுவீங்க, முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹேர் எடுத்து இப்படி போட்டு இருங்க நான் ஒரு டெட்டால் போட்டு தொடச்சிட்டு வரேன்.
how do you manage all this? ஏன்னா இந்த டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, இதை வந்து அகைன் அண்ட் அகைன் உங்களை ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை, அந்த டெடிகேஷன் லெவலில் நீங்கள் எப்படி ஸ்கேல் பண்ணுறீங்க? டெடிகேஷன் ஒன் திங் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஓகே, டெடிகேஷன் லெவல் நீங்கள் கேட்கும் போது ஃபஸ்ட்டு இது ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கு ரியலிஸ்டிக்காக என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். மீடியான்னு ஒன்று உள்ளே வரும்போது அங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் த டஸ்கி ஸ்கின் டோன். இது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, பட் பண்ணுறதுல தப்பும் கிடையாது இருக்குது அப்படின்றதுனால நான் அதையும் சேர்த்தே ஷேர் பண்ணுறேங்க. ஸோ டஸ்கி ஸ்கின் டோனுக்கு விஷுவலாக நம்ம வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே குறைவாக தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ என்னுடைய டைம்லேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாய்ப்புகள் எனக்கு ஈஸியாலாம் கிடைக்கல. அப்போ கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப பாதுகாப்பாக கையில் வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் நம்ம நல்லா பேசுகிறோம். ஆக்சுவலாக என்னுடைய ஃபஸ்ட்டு ஆன்ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இதுவாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் வந்து மெருகேற்றணும் அப்படின்னு. அப்படியே பூசி மொழிக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க. நானும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே, ஃபேஸ் வைஸ் அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க போலன்ட்டு நான் வந்துட்டேன். அண்ட் ரெண்டாவதாக நான் உள்ளே வரும்போது அந்த இடத்துல ஜஸ்ட் என்னுடைய வாய்ஸ் டெஸ்ட்டை கொடுக்குறேன். ஸ்கிரிப்ட் ஒன்று டெவலப் பண்ண சொல்கிறாங்க, டெவலப் பண்ணுறேன். சரி வந்துருங்க லைவ் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல என்ன அடுத்து ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் இல்லையா? ஸ்க்ரீன்லேயும் போய் உட்காந்தேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லிட்டாங்க இதுவுமே எல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி ஸ்க்ரீன் டெஸ்ட்டும் சும்மா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தான் என்னை ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன் நான். ஸோ நம்மளுடைய திறமைக்கு அங்கே சூப்பரான ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னோடனே இந்த வாய்ப்பை நம்ம எவ்வளோ அழகாக பொத்தி பொத்தி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது. அங்கே தான் அந்த டெடிகேஷன் உள்ளே வந்துச்சு. ஸோ என்ன தான் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அது ஒரு கேர்லெஸ்னஸ்னால ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்துட்டு அடி வாங்கி வந்தாலும் அது எந்த வகையிலும் நம்ம ஒர்க்கை வந்து பாதிச்சிடக்கூடாது. ஸோ நம்ம வந்த வேலை, நமக்கு கொடுத்த வேலையே பெரிய விஷயம். நம்மளுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எப்போவுமே மைண்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மளை அங்கே போய் உட்கார வச்சிருக்கு. அந்த டெடிகேஷன் தான் அங்கே உள்ள வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் டெடிகேஷனாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு வேலையில் நான் எந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெடிகேஷன் லெவல்னு டக்குன்னு நம்மளால் ரேட் பண்ணிட முடியல. எப்போவுமே இந்த ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை பார்க்கும்போது டெடிகேஷன் லெவலில் நம்மளால எக்ஸாக்டாக ரேட் பண்ணிட முடியல. எப்போவுமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பார்த்து நம்ம சொல்லுவோம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு. அது ஒரு தொட்டு வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இதுலேயுமே அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கதா செய்யுது ஒர்க் ரிலவெண்ட்டாக பார்க்கும் போதும். இதில் ரெண்டுமே இருக்குது. டெடிகேஷன் லெவல் சரி நம்ம அளவுக்கு கொஞ்சம் இல்லை அப்படின்னும் சொல்லலாம். ஏன் அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்ல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணுங்க, இட்ஸ் ஓகே, இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா பரவாயில்ல அடுத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு மனசை தேத்துறதுக்காக ஒன்று சொல்கிறோம்ல, அது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அது வந்து ரொம்ப அந்த பாயிண்ட் ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்றது ரொம்ப டீப்பாக எங்கே எடுக்கணுமோ அங்கே எடுக்காம மெயினான ஒர்க்கில் எடுக்கும் போது என்ன ஆகுது, டெடிகேஷன் லெவல் குறைஞ்சிருது. அந்த ஒரு விஷயத்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சில இடங்களில் பார்க்க முடியுது. பட் அதுக்கு நேர்மாறாக இன்னொன்று என்ன இருக்குன்னா, க்ரியேட்டிவிட்டி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியில் வந்திருப்போம். இப்போ இருக்கக்கூடிய டெக் அண்ட் அப்கிரேட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அடுத்த செட் ஆஃப் பீப்புளுக்கு யோசிக்கிற நேரத்தில் அவங்க செஞ்சிடறாங்க. ரெண்டுமே இருக்குது. இது இப்படிதான் நடக்கும். நெக்ஸ்ட் அவங்களுடைய ஜென்ரேஷன் உள்ள வரும்போது அதை விட அப்கிரேடடாவோ அதை விட ஏதாவது நெகட்டிவிட்டியோட சில விஷயங்கள் செட் ஆகாத விஷயங்களோட அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் டிராவல் ஆவாங்க. இது தொட்டு நம்மளுடைய ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஒன்று பாஸ் ஆகிட்டு இருக்கு. மேபி நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நம்ம கிட்ட ஒரு குறை சொல்லியிருப்பாங்க, நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் கிட்ட இது கொஞ்சம் பெட்டரா நீங்க பண்ணலாம், ஆனா இதை வேற லெவல்ல நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த விஷயத்த பாக்குறேன். அந்த ஒரு மீம் ஞாபகம் வரும். நாங்கெல்லாம் அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா சொல்லும் போது நம்ம உட்கார்ந்து அந்த கதையை கேட்டிருப்போம். இப்போ வந்து நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க, இல்ல பூமர்னு ஒரு ஸ்டாக போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சோ விமர்சனங்களை வந்து எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா? நல்ல கேள்வி. நல்லா கேக்குறீங்க பாருங்க கேள்வி. விமர்சனங்கள் எஸ் எடுக்கணும், ரைட். பட் எங்க எடுக்கணும் எங்க எடுக்க கூடாதுன்னு தெரியணும். எல்லாத்துலயும் அப்படி இருக்கு இல்லையா? ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி விமர்சனங்கள்ல 2 விதமாகவும் வரும். எது நல்லது கெட்டது, இல்லை எது உள்ளே எடுத்துக்கலாம், இல்லை இங்கே வச்சுட்டு அப்படின்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு அனுப்பிடலாம் அப்படின்ற இது தெளிவு நம்ம மைண்டில் இருக்கணும். அது நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். பீயிங் இன் சோஷியல் மீடியா யார் பார்க்காதது?
விமர்சனங்கள், எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, எல்லாமே இருக்கு. நம்ம கோலோ நம்மளுடைய ஃபோக்கஸோ ஒரு இடத்துல கரெக்டா இருந்துச்சுன்னா இதை எந்த லெவல்ல வச்சுக்கணுன்றதும் நம்மளுக்கு தெரியும். சரி. சும்மா கண்டுக்காமலும் போகக்கூடாது. அதே நேரத்துல அதை பார்த்து உட்காந்து ஓன்னு அழவும் கூடாது. இல்ல நல்ல விஷயமா சொல்லிட்டாங்கன்னா ஓவரா அவங்கள பார்த்து வா அப்படின்னு நம்மள அதை பத்தியும் நினைச்சிட்டு மாய உலகத்துக்கு போயிடக்கூடாது. தேர் இஸ் சர்டன் லெவல். நீங்க இங்க கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த கமெண்ட்டை எங்க பிரிக்கணும்னு உட்காந்து ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு ரன் த்ரூ மாதிரி போவீங்க. ஓகே ஓகேன்னு சந்தோஷப்படும், துக்கப்படும், நார்மலா பார்க்கும், ஓகே நெக்ஸ்ட்னு போயிடும். அதுக்கு டாப்ல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். நம்ம செல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டாலே அந்த விஷயங்கள்லாம் எந்த இடத்துல போய் நிற்கும்ன்றது தெரியும். பட் கண்டிப்பா அதெல்லாம் தேவை. அது எல்லாமே தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷனை வந்து டிசைடும் பண்ணும், டியூனும் பண்ணும், எல்லாமே கண்டிப்பா. இப்போ பீயிங் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களோ இல்லை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் இன்பாக்ஸஸில் வர விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ நீங்கள் அதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாரு? ஓகே, ஹஸ்பண்ட் பற்றி சொன்னோம் அப்படின்னா அப்படியே இங்கெல்லாம் ஹார்ட்டு பட்டாம்பூச்சிலாம் எனக்கு பறந்துடும். அந்த மாதிரி தான் இன்னுமே ரொம்ப லவபிளான ஒரு கப்பலாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் கண்டிப்பாக நம்மளுடைய பார்ட்னர் எந்த அளவுக்கு நம்ம மேலே சப்போர்ட், ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் இங்கே ரொம்ப அழுத்தமாக கொடுக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். லவ் கொடுத்துடலாம், ஒரு சப்போர்ட் கொடுத்துடலாம், ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம பக்கத்தில் நம்ம பார்ட்னரை வந்து அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம சரியாக ரெகக்னைஸ் பண்ணலை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கல, மியூச்சுவலாக ரெண்டு பக்கமுமே சொல்கிறேன். அது கொடுக்கல அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல நம்ம சொல்லலாம் அப்படிலாம் இல்லை, நமக்குள்ள என்ன அப்படின்னு ஒன்று இனிஷியலாக இருக்கலாம். பட் உள்ளுக்குள்ள அது சொல்லப்படாத ஒரு ஏக்கமாக இருக்கும் ஃபியூச்சரில். இது ப்ராக்டிக்கலி அது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதை கப்பலாக ட்ராவல் பண்ணுறவங்க, ப்ரொஃபஷன்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒர்க் பண்ணலை எனி ஃபார்ம் எப்படி வேணா இருக்கலாம், ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம். பட் அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பவுண்டரிஸ் இருக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது, அவங்களுக்குள்ளேயும் பவுண்டரிஸ் இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம கூட இருக்க போகிறதே யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான். அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்கு. சண்டையே போட மாட்டோமா அப்படிலாம் கிடையாது. அதுவும் இருக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் பார்க்குறவங்க தானே நம்ம கூடயே வந்து ட்ராவல் பண்ண போகிறவங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. அண்ட் கமிங் டு சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இனிஷியலாக என்னோட சேர்ந்து இந்த காமெடி வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த பர்சனாக அவங்க தான். ஆமாம் ஆமாம், அதுவும் நடந்திருக்கு. நான் டார்ச்சர் பண்ணுறது நிப்பார்ல. ஆமா, எனக்கு வரல, சரி பரவாயில்ல நான் நிக்கிறேன்னாத்து நிப்பார்ல. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபோட்டோ ஃப்ரீக். அவங்க எப்ப பார்த்தாலும் போட்டோஸ்ன்னு. நான் இந்த ப்ராப்பரான கேமரா இல்லாத காலத்திலேயே அவங்க அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் போட்டோஸ் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் திருப்பி இப்போ ரீஸ்டோர் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு அது ஃபுல்லாகி அந்த அளவுக்கு அவங்க போட்டோஸ் நிறைய புது புது கெட்டப்லலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கேமரான்றது புதுசு இல்லை அவங்களுக்கு. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்டென்ட் பண்றதுன்றது புதுசு. அதுக்கு வந்து என் கூட சேர்ந்து அவங்க டிராவல் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது நான் பண்றேன் அப்படின்னா புதுமையை வந்துட்டு கூடவே என்ஜாய் பண்ணிட்டு அவங்களோட எனர்ஜி தனிவிதமான எனர்ஜி. அவங்க வந்து இந்த ஆக்ஷன்ல ஏதாவது புதுசா ஏதாவது டாஸ்க் பண்ணணும், மரத்துல ஏறணும், கீழே இறங்கணும், தண்ணியில குதிக்கணும், சாகசம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு வைப்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்னோட கிரியேட்டிவிட்டியில நிறைய விஷயங்களை புகுத்திக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியும் ஒரு பாயிண்ட்ல எங்கேயோ சேர்ந்து ஒரு விதமா என்னமோ ஆமா அந்த அளவுக்கு ஃபன்னா போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் பாக்குறதுல நானும் யோசிச்சிருக்கேன், ஐயோ இந்த கமெண்ட்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஏதாவது இடகுடமா வந்துருச்சு அப்படின்னா பார்த்துட்டு அது பாட்டுக்கு அதுக்கு என்ன பண்ணது, டெலிட் பண்ணிட்டு போயிரு, இவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசா நீ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப இனிஷியலா இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருச்சு அவங்க அதை என்னவா பாக்குறாங்க, நான் எப்படி பார்க்கணும்னு எனக்கும் தெரிஞ்சிட்டதுனால பெருசா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இது பண்றது கிடையாது, பொருட்படுத்துறது கிடையாது. ஏதாவது நெகட்டிவாவோ தப்பான விஷயங்களோ போட்டுட்டாங்க அப்படின்னா அது போட்டிருக்கவங்களுடைய மனநிலை அவ்வளவுதான். முதல்ல ஃபேஸ்லெஸ் ஐடிஸாக இருப்பாங்க, அதெல்லாம் பெருசாக நம்ம கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு அந்த ப்ரொஃபைல் அது இருக்கணும்னா அப்படியே விடுறது, இல்லை அது வேண்டான்னா அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு போகிறது. நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது எல்லாத்தையும் போய் பார்த்துட்டும் இருக்க முடியாது. சோஷியல் மீடியான்னும் போது எல்லாம் தான் கலந்துருக்கும் அப்படின்றத அவங்களும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நானுமே அவங்க எப்படி அதை புரிஞ்சுப்பாங்கன்றதையும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அதுல. ஸோ அதுல ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ பயமோ இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள. எதா இருந்தாலும் யாருமே அவங்க கிட்ட இவங்க என்ன எப்படி பாக்குறாங்கன்றத பொறுத்தன மத்தவங்க என்ன பாக்குறது இருக்கும். இவங்க என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறாங்க, ப்ரௌடாவும் பாக்குறாங்க அப்படின்னும் போது சேம் அந்த ஃபீலை தான் மத்தவங்களும் எனக்கு கொடுக்குறாங்க. அதனால
கமெண்ட் சைடில் எதுவுமே பிரச்சனை இல்லை. சூப்பர். கம்மிங் டு ப்ரொஃபஷன், இப்போது சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இது வந்து நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்ப்ரனர் அண்ட் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க. ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. சோஷியல் மீடியா அப்படின்னும் போது முன்னாடி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. இப்போ அதில் நிறைய பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதை தாண்டி இட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஃபோரம் ஃபார் மார்க்கெட்டிங் தர் ஓன் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஆக்சுவலாக எந்த ஒரு இண்டிவிஜுவலை தாண்டி இப்போ பிராண்ட்ஸே நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவை வந்துட்டு ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் செல்லிங் அப்படின்னு பார்க்காம தே ஆர் கிவிங் அவேர்னஸ். ஓகே, அது ரிலவெண்டா சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போற பிராண்ட்ஸ் இப்ப நிறைய. என்கிட்ட பொருள் இருக்கு வாங்கிக்கோங்கன்ற ஃப்ரேம் பண்றது கொஞ்சம் குறைவு தான் இப்போ. அதை தாண்டி இப்போ அவேர்னஸ் சைடாவும் அது வந்து ஒரு அவங்களுக்கான பிராண்டோட அத்தாரிட்டி கிரியேட் பண்ற இடமாவும் இந்த சோஷியல் மீடியாவை நிறைய பிசினஸ் பீப்புள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அந்த இதுல நாங்களுமே விகே மீடியாவா நாங்க ஒரு பார்ட்டா இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். பிகாஸ் எங்களாலையும் அவங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் எங்களால கொடுக்க முடியுது அப்படின்றதுல எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் இந்த ஒர்க்கை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்றதுல. கிரேட். இந்த கான்டென்ட் கிரியேஷன் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? லைக் அந்த கிரியேட்டரா நீங்க இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணீங்களா, இல்ல இதுக்காக ஏதாவது நீங்க லேர்ன் பண்ணீங்களா? இதுல வந்து இதுலயுமே உங்க கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. உண்மையிலே 2017 இருந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும். அது வந்து நாட் ஆன் கம்பல்ஷன்ல அப்படிலாம் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆசை தான். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கூல்ல ஏதாவது டான்ஸ் காம்படிஷன் வரணும்னா லாஸ்ட் ரோல நிக்க வைக்கிற ஒரு சின்ன அழுத்தம், என்னடா நம்மள ஸ்கிரீனுக்கு பிஹைண்ட்லயே நிக்க வைக்கிறாங்களே, நமக்கான ஒரு ஸ்கிரீன் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின ஒரு பெண்ணா இருந்ததுல இருந்து கையில கேமரா இருக்கு, இதுல நம்ம காட்டுறதா முகம், நம்ம வைக்கிறதா ஃப்ரேம், நம்ம வைக்கிறதா பொசிஷன் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு நான் தானே ராணி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அதுல ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. கேமராவை பார்த்தா என்ன எனக்கு அழகான ஒரு போட்டோ கிடைச்சிடாதா அப்படின்றத தாண்டி கைக்குள்ள கேமரா வந்த உடனே உள்ளுக்குள்ள ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாமே வந்துச்சு. நம்மள வந்துட்டு டைலாக்ஸ் பேச வைக்கிற மாதிரி டப் ஸ்மாஷ் அதுல இருந்து ஆரம்பிச்சது அந்த டைம்ல. ஸோ அதுல இருந்து புது புது விஷயங்கள், அதுலயே நிறைய கான்டென்ட் புதுசு புதுசா ட்ரை பண்றதை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சது. உள்ளுக்குள்ள இருந்து வந்த கிரியேட்டிவிட்டியை தாண்டி ஃபர்ஸ்ட் அதை பார்த்து அப்படியே நம்ம வந்து ரெப்ளிகா பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணோம். ரொம்பவே நல்லா போச்சு. அப்புறம் என்னுடைய தனித்துவமா என்னுடைய ஹேர் கேர் ரிலவெண்டா பண்றது, ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றது, நம்ம நியூஸ் ரீட் பண்றதுக்கு முன்னாடி சின்ன ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போய் உட்கார்றது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு விஷயத்த நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது அதுல இருக்க சில ஆஸ்பெக்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஓ இப்படி பண்ணா இதை விரும்புறாங்க, இப்படி பண்ணா இதை அடுத்து தொடர்ந்து பார்ப்பாங்க, இப்படி பண்ணா முதல்ல பார்ப்பாங்க அப்படின்றது. ஏன்னா இப்ப நிறைய ஸ்க்ரால் பண்ற விஷயங்கள் தான் நம்ம நிறைய பாக்குறோம் சோசியல் மீடியால. அது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஜஸ்ட் ஒரு 3 seconds அட்ராக்ஷன் தேவைப்படுது. அந்த அட்ராக்ஷன் இல்லைன்னா ஸ்வைப் 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 அப்படின்னு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதை என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கொடுத்தா ஒரு 10 to 15 செகண்ட்ஸுக்கு அவங்க அந்த ஸ்க்ரீன்குள்ளே உட்காருவாங்க அப்படின்னு ஒரு விஷயமா அது உள்ள நம்மளுக்கா தெரியாமலே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாட்களா. 2017 இருந்து 2025 வரைக்குமே அது என்னன்னே சரியா அனலைஸ் பண்ணாம நானா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, somehow it worked, நல்லாவே போச்சு. பட் when it comes to ஒருத்தங்களுக்கு நம்ம தனியா அதை ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அதை நான் டீகோட் பண்றேன், ஸ்ட்ரக்சர் பண்றேன். ஓ இததான் இவ்வளவு நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு. இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து செல்ஃப் லேர்னிங் தான். ஓகே, என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை ஸ்ட்ரக்சர் பண்ணேன். ஸோ ஓப்பன் டு லேர்னா இருக்கிறதுனால மற்ற விஷயங்களும் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சேன். இது இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பெட்டரா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மூலமா என்னால அடுத்த பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து எடுக்க முடிஞ்சது. கிரேட். எனக்கு தெரிஞ்சு இன்பில்ட்டா இருக்கிற விஷயத்தை தான் நீங்க பிசினஸா கன்வெர்ட் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ உங்களுடைய ப்ளஸ் வந்து ஹேர், அந்த ஹேரை வச்சு ஒரு பிசினஸ் வந்து தொடங்குனீங்க. சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து போட்டீங்க, வீடியோஸ் வந்து பண்ணீங்க, அதுக்கப்புறமா வந்து ஜென் ஹேர் எசென்ஷியல்ஸ். ஸோ இதை பத்தி சொல்லுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி? என்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கு, அதை நான் பிசினஸா மாத்துறேன். அதுதான் ஒரு பிசினஸ் மேனோட ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அப்படி தானே? கண்டிப்பா. பட் இதை நான் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸாவே நான் தாட் வரவே இல்லை எனக்கு. ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா என்ன நேம்ல இருந்தது அப்படின்னா லாங் ஹேர் பிரின்சஸ். எந்த அளவுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம ஆரம்பிச்சிருக்கோம். இவங்கதான் அது லாங் ஹேர் பிரின்சஸ் அப்படின்னு அந்த அளவுக்கு ஐடியாவே இல்லாம நாங்க அது ப்ரௌடா தான் நாங்க அதெல்லாம் சொல்லி. தேங்க்யூ, பரவாயில்ல இப்ப சொல்றீங்களே, அப்பெல்லாம் இதை சொல்ல மாட்டீங்களே.
ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணோம், அவ்வளோதான். லாங் ஹேர் இருக்கு, பிடிச்சிருக்கு, அதை மெயின்டைன் பண்றதை பத்தி ஹேர் கேருக்கா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது அந்த லாங் ஹேர் பிரின்சஸ் அப்படின்றது. அதுதான் ஃபுல்லா போயிட்டு இருந்தது. மேபி 2023 ஆர் 22 இந்த டைம்ல தான் ஓகே இதே ஒரு ப்ராப்பர் இன்னுமே வந்து ஒரு எஜுகேஷனலாவோ நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு பிஸ்னஸாவோ எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஒரு தாட் வந்துச்சு. அதுவுமே ப்ராப்பரா எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது பாப்பா பிறக்கும் போது தான். ஸோ ரெண்டாவது பாப்பா ஃபர்ஸ்ட் பாப்பா பிறக்கும் போதும் அந்த லாங் ஹேர் பிரின்சஸ் பேஜ் ரன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுலயும் அதுக்கான எப்படி ஹேர் ரீக்ரோத், ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் இல்லையா, அப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் அப்டேட் பண்ணேன். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ், அதுக்கப்புறமா மேக்ஸிமம் பேக்ஸ், அதுக்கப்புறமா என்ன ஆயில் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த டைம்ல. இது ஃபேஸ் 1 அப்படின்றது இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் 2 ரெண்டாவது பாப்பா பிறக்கும் போது இப்போ என்னன்னா சேலஞ்ச் ஒன்று இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கும் செகண்ட் பாப்பாவுக்கும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 years டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் ஆப்வியஸ்லி நம்ம பாடி சேஞ்ச் ஆகிருக்கும், ஏஜுக்கான விஷயங்கள் நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்ல இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு அவுட்டர் அப்ளிகேஷனில் மட்டும் இதை வந்து ரீக்ரோத் கொண்டு வர முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால ரீக்ரோத் பாசிபிள், அது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. பட் இது வந்து அவுட்டர் அப்ளிகேஷன்ல மட்டும் பாசிபிள் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளோட ஏஜ், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம என்னெல்லாம் உள்ள எடுத்துக்கிறோம் அது எல்லாமே சார்ந்துதான் இந்த ஹேர் ரீக்ரோத் பாசிபிள் அப்படின்றது அங்கதான் எனக்கு மைண்ட் ஓப்பன் அப் ஆகுது. ஸோ அப்போ என்னுடைய ஹெல்த்தில் நான் வந்து 70 kg இருந்தேன் ரெண்டாவது பாப்பா பிறக்கும் போது. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய மைண்டில் இருந்தது என்னென்னா ஏஜ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்த ஏஜுக்கு இந்த உடம்பு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம உட்காரக்கூடாது. நம்ம மைண்டுக்கு ஒன்று தோணும்ல, அந்த பாடியில தான் நான் இருக்கணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யோகா, அதுக்கப்புறமா ப்ராப்பரான ஃபுட், லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே தான். ஸோ இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது ஆன்லைனில் வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அதுலேயுமே சில நாலேஜஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபேஸ் 2ல எப்படி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக ஆக்சுவலாக என்ன விஷயம் உங்கள் ஹேர் ரீக்ரோத்துக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றதுல நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கே தான் ஜென் ஹேர் எசென்ஷியல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துச்சு. ஜென் ஹேர் அப்படின்னும் போது முழுமையான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கணும். இந்த பேக் இதெல்லாமே வந்து ஒரு 20% இதுதான். என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பேக் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் 20% ரிசல்ட். ஆப்வியஸ்லி கான்ட்ரிபியூட் பண்ணுது, பட் 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த 80% வந்து உங்களுடைய ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல், நீங்கள் எப்படி கேர் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் 80% அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் பண்ணி ஐ ஹெல்ப்ட் விமன் அவங்களுடைய ஹேர் ரீக்ரோத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 பேட்சஸ் நம்ம வந்து ரன் பண்ணோம். ஸோ அதில் என்னுடைய நாலேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணேன். ஸோ எங்கேயுமே வந்து டேரெக்டாக நான் ப்ராடக்ட் மேக் பண்ணுறேன், ஆயில் மேக் பண்ணுறேன், அந்த ஃபேஸில் நாங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ணல. கம்ப்ளீட்டாக இந்த ரூட் காஸ்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி பேசும்போது ஃபுல் டைம் ஒர்க்லேருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை பிஸ்னஸ் உமனாக ஸ்விட்ச் ஆகும்போது அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இனிஷியலாக பயம் இருக்கும், நம்ம கரெக்டான ஒரு இது சூஸ் பண்ணியிருக்கோமான்னு இருக்கும். வீட்டில் ஒரு சொல்லும் போது இல்லை 4 பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து பாசிட்டிவ் சைட்லேயும் சொல்லுவாங்க, நெகட்டிவ் சைட்லேயும் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நெகட்டிவ் சைட் தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் மைண்டில் வச்சுக்கணும்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கும் போது தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு கம்ப்ளீட்டாக முடிவெடுத்து ஜாபை குவிட் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். ஸோ கை நிறைய சம்பளம் இருந்துட்டு இருக்கு, அந்த டைம்லேயே இதை முடிவெடுத்துட்டு நான் உள்ளே வரேன். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருந்துகிட்டே இருக்கு, இது என்னுடைய லாங் டைம் ஜேர்னி கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்களை நான் சொல்லும் போது சில இடங்கள்ல இருந்து என்ன பண்ண போற, பிஸ்னஸ் பண்ண போறேன், சரி நாசமா போ அப்படின்னு சொல்லாம சொன்னவங்க நிறைய பேர். பட் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போ தெரியும் என்ன மாதிரி ஜேர்னி போயிட்டு இருக்கு அப்படின்றது. எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு வந்து என்ன விஷயங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு ஜாப் போயிட்டு இருப்பாங்க, அகெயின் அவங்களுக்கு பிஸ்னஸில் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ் போன உடனே இமீடியட் மணி பார்க்க முடியாது, உண்மை அதுதான். கண்டிப்பாக. ஸோ அந்த பிஸ்னஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு உங்க கையில அதுக்கான அமௌண்ட் இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஒரு சேவிங்ஸ், நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஒரு 6 monthsக்கு உங்களுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமௌண்ட் உங்க கையில இருக்கா அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி தான் உங்க ஜாபே நீங்க குவிட் பண்ணணும்.
அப்படின்றத எனக்கும் அந்த டைம்ல சொன்னாங்க. அதை தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா சர்வைவல் ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா நம்ம பிஸ்னஸ்க்காக ஓடாம பணத்துக்காக ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா. அண்ட் நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ல கிளாரிட்டி ரொம்ப இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் பிஸ்னஸ், இதோ பக்கத்துல வந்துட்டு ஒரு கடை போட்டாங்க, அந்த கடை நல்லா போகுது, நானும் ஒரு துணி கடை போடுறேன் அப்படின்ற கம்பேரிசன்ல பண்ணாம, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு பொட்டிக்கோ அதெல்லாம் வைக்கிறது ஒரு பேஷன் இருக்கு, அதுல தேவைப்படுற நாலேஜ் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுல இறங்குங்க. இல்ல அதை இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் மைண்டு ஓப்பனா இருக்கு, நான் தேடி தேடி அதை கத்துப்பேன், அந்த எஃபர்ட் என்னால் போட முடியும்னா அந்த பிசினஸ் பண்ணுங்க. இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க, இது ட்ரெண்டிங்ல இருக்கு, இது ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்குன்ற ரீசனுக்காக பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயம் கண்டிப்பா அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 9 to 5 ஜாப்ல இருந்து நீங்க ஃபுல் டைம் பிசினஸ் விமனாவோ இல்ல பிசினஸ் மேனாவோ நீங்க மாற போறீங்க, ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கணும். அண்ட் ரெண்டாவது, நீங்க நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு உங்க பிசினஸ்க்கு என்ன ஒரு அமௌண்ட் தேவைப்படும் அண்ட் உங்களுடைய பர்சனலுக்கு என்ன அமௌண்ட் அங்க நீங்க வைக்கணும் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்றத பிளான் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸை எடுத்து வச்சு நீங்க ஜாப் குவிட் பண்றது நல்லது. அண்ட் மூணாவது, நீங்க சோலோப்ரனரா ஆரம்பிக்கலாம், பட் ஃபியூச்சர்ல நீங்க அதை லாங் டேர்ம் ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கணும். ஸோ ஒரு ஆண்டர்பிரனரா டீம்ஸை செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுல அதுக்கான செட்டப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை உங்க மைண்ட்ல நீங்க கிளாரிட்டியோட வச்சிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, யார் தான் வந்துட்டு இந்த பிசினஸ் நீ கொஞ்ச நாள் ரன் பண்ணுவேன் அப்புறம் குவிட் பண்ணிட்டு பேக் டு ஜாப் வந்துருவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மூக்கு மேல கை வைக்கிற மாதிரி உங்க பிசினஸை நீங்க நல்லாவே பண்ண முடியும். பிஸ்னஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கே தெரியும், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அதை நம்ம எப்படி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு உலகம். அந்த உலகத்துல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், கேம்பெயின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது. அண்ட் இது உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பிஸ்னஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டலி அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லை, முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இல்லை அப்படின்னா அப்படி ஒரு பிராண்டே இல்லைன்ற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுது. ஓ, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லையா அப்படின்ற மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருது. ஸோ இதில் 2 விதமாக, ஒன்று ஆடியன்ஸுக்கு நம்ம ஒருத்தங்க இருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்துறது, இன்னொன்று நமக்கான பொட்டென்ஷியல் ஆடியன்ஸ் கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அங்கே இருக்கும்போது அவங்க கிட்ட போய் பேசாமல் அவங்க இல்லாத இடத்துல போய் பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி. ஸோ எல்லா பிராண்ட்ஸும் இப்போ அதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை அழகாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம் என்னன்னா, யாருமே டைரெக்டாக அவங்களுடைய ப்ராடக்டை வந்து பேசாமல் அழகாக அந்த நம்மளுடைய கிளைண்ட்டுக்கோ இல்லை அந்த ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஐடியாலஜியை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, அது ஒரு ஹூக் மாதிரி. ஆமா, அது சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம வந்து கவரணும். எஸ், கண்டிப்பா. ஸோ யாரெல்லாம் நீங்களும் நிறைய பிராண்ட்ஸோடைய வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் அழகாக பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், யாருமே டைரெக்டாக அவங்க வந்து ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு என்ன விதமான அதர் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத பேசுறது ஒரு நல்ல கிளாரிட்டி இப்போ இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் இப்போ ரொம்ப பூமாகவும் ஆகிட்டு இருக்கு. எந்தெந்த பிஸ்னஸஸ்லாம் இன்னும் டிஜிட்டலி அவங்களுடைய ப்ரெசன்ஸ் கொடுக்காம இருக்காங்களோ, திஸ் இஸ் த ரைட் டைம். இதுக்கு மேலே எப்படி இருக்கும்ன்ற ஆஸ்ட்ராலஜி அளவுக்குலாம் எனக்கு பார்க்க தெரியாது, பட் இப்போ வந்து ரொம்ப நல்ல டைம் அவங்க டிஜிட்டலி அவங்களுடைய மீடியாக்கான ப்ரெசன்ஸை கொடுக்கறதுக்கு. ஸோ ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் ரீச் பண்ண முடியும். அதுதான் அதோடைய பியூட்டி ஆக்சுவலாக. இந்த பக்கெட் லிஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியான பக்கெட் லிஸ்ட் ரீசெண்டாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? ரீசென்ட்ன்றதை விட இந்த இயர் இப்பதானே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதை நான் சொல்லவில்லை, முடிச்சுட்டு நான் சொல்றேன். பட் அது போன வருஷம் நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் பாப்பா பிறந்து வெயிட் கெயின் அதெல்லாம் இருந்து 70 kg நான் இருந்தேன். ஸோ அந்த டைம்ல நான் எழுதினது என்னன்னா, என்னுடைய வெயிட் லாஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், வெயிட் லாஸ்ன்றதை தாண்டி கரெக்டான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இருக்கணும் அப்படின்றத எழுதி வச்சிருந்தேன். மாடலிங் ரிலவெண்ட்டாக எழுதினேன், பட் அது ரேம்ப் வாக்கில் போய் நிற்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. ஸோ ரேண்டமாக எழுதி வச்சிருந்தேன் என்னன்னா, என்னுடைய ஃபிட்னஸ்க்காக நான் எழுதி வச்சிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு வாக் பண்ணுறோம் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம போஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன் என் பக்கெட் லிஸ்ட்டில். ஸோ அது வந்து ரேண்டமாக ஒரு குரூப் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. டிஎஸ்கே டிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் குரூப். அவங்க விமன்ஸ் நிறைய பேர் அது உள்ளே இருக்காங்க. அதுக்கு பர்டிகுலர் கேட்டகரிலாம் கிடையாது, யார் வேணா இருக்கலாம். விமனாக இருக்கிறவங்க அது உள்ள அவங்களுடைய ஷேரிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் அதை பார்க்குற நேரத்தில் அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபேஷன் ஷோ ஒன்று வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க.
ஸோ போன உடனே அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி அதுக்கான ஒர்க்கில் இறங்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு அழகான காஸ்டியூம்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க பெடல் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பொட்டிக்லேருந்து. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் அந்த மாதிரி வாக் பண்ணதும் கிடையாது, ட்ரெஸ்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணது கிடையாது. பட் அந்த ஸ்டேஜ் நான் டைட்டில்லாம் வின் பண்ணலை. பட் அதில் வந்து எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டைட்டிலாக மிஸ்ஸஸ் பெஸ்ட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகே. பிகாஸ் அந்த வாக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட், எக்ஸாக்ட்லி ரைட் வேர்ட் அதுதான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆச்சு. இட்ஸ் நாட் அபவுட் த ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் கிடையாது. நம்மளை எவ்வளோ அழகாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாக் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றது தான் அந்த இடத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்ல கான்ஃபிடன்ஸ். நான் அதுக்கப்புறம் அந்த மாடலிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கூட நினைக்கல. பட் அன்னைக்கு டே அது பெரிய ஸ்டேஜ் கிடையாது, பெரிய ரேம்ப் வாக் இதெல்லாம் கிடையாது, ஒரு க்ளோஸ்டு இதுக்கான நடந்த ஒரு ப்ரோக்ராம் தான். பட் இட் கேவ் மீ ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ். அண்ட் அதில் வந்து அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கான வீடியோஸ்லாம் நான் என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன். அவ்வளோ விமென் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ப்ரௌடாகவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அவங்களுடைய மெசேஜஸ், நிறைய கமெண்ட்ஸ், நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அதெல்லாம் அவ்வளோ பார்க்க முடிஞ்சது என்னால். ஸோ நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறோம், சோஷியல் மீடியா நிறைய வந்து நெகட்டிவிட்டி பரப்போம் அப்படின்ட்டு. பட் அதுலேருந்து ஒரு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்துட்டு வீடியோஸாக மேக் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்ல சப்போர்ட். அவங்க வந்து அவங்க வெற்றியாகவே அதை பார்க்குறாங்க. அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்த கண்ணு முன்னாடி ஒரு கனவை நிறைவேற்றின ஒரு விஷயமாவே பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கனவு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களும் அவங்களுடைய கனவை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கனவுகளும் நீங்கள் நினைக்கிற எல்லா கனவுகளும் நிறைவேறணும். ஏன்னா வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒன் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி. ஏன்னா வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நம்ம எப்போவுமே வந்து ஃபன்னாக பேசுவோம், இல்லை வந்து ஜாலியாக பேசுவோம். இப்போ நீங்கள் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு பேசியிருக்கீங்க. அதனால் நிறையா எதிர்பார்க்காம கொஞ்சம் நிறைய ப்ரொடக்டிவாக பேசுனதுனால இதை நான் கேட்குறேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு டைமில் வந்து ஒரு பயம் வருது அவள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் அப்படின்னா, அந்த டைமில் அவள் மைண்டில் என்ன யோசிக்கணும், எப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு டைமில் வந்து நான் பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படிங்கிற டைமில் அந்த மைண்டை அவள் எப்படி வச்சுக்கணும்? சிம்பிளாக ஒரே ஆன்சர் தான். பாசிட்டிவும் நினைக்காதீங்க, ஃப்யூச்சரையும் நினைக்காதீங்க, ப்ரெசென்ட்டில் இருங்க. ஸோ நான் இப்போ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கதும் அதுதான். ஓகே. ஸோ பாஸ்ட்டை நினச்சி ஹாப்பியாகவும் ஃபீல் ஆவீங்க, சேடாகவும் ஃபீல் ஆவீங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரை நினச்சி பயந்தும் போவீங்க, எக்ஸைட்டும் ஆவீங்க. ஓகே. பட் இந்த மொமெண்ட்டில் இப்போ நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கதான் நிஜம். அதுக்கான டைமை நான் கொடுத்தாலே போதும். இது நாட் ஜஸ்ட் விமன்னு கிடையாது, யாராக இருந்தாலுமே இது எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே. ஸோ உடல் அளவில் நம்ம வந்து வேறுபட்டிருக்கலாம் ஆண்கள் பெண்கள் அப்படின்ட்டு. பட் மனதளவில் ஸ்டில் தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். பட் காமனாக சில விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணுறதும் இருக்குது. எவ்ரிஒன் ஹேவ் தேர் ஓன் பெயின். கண்டிப்பாக. ஸோ அவங்க எந்த ஸ்டேஜ்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா இருக்கிற நிலையில் அவங்க கரெக்டாக இருக்கணும். ஸோ இருக்கிற மொமெண்ட்டை அவங்க என்ஜாய் பண்ணி, இல்லை அந்த ஒரு ஃபீல் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே பாஸ்ட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி பெருசாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. லைக் உங்களை வந்து ஒரு ஜென் நிலையில் பார்ப்பாங்க எல்லாருமே. ஓகே. ஸோ எல்லா டாப் அச்சீவர்ஸும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸில் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழுங்க அப்படின்றதான் சொல்ல நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்றும் விமென்க்கு நான் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்மளால். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அப் ஆகுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கிராப் பண்ணிக்க பாருங்கள். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆச்சு என்னுடைய பாப்பா பிறந்ததுக்கப்புறமா. டக்குன்னு அந்த ஸ்பேஸை நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். அதை இன்னும் எப்படி பெட்டராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போனேன். ஸோ அந்த மாதிரி தான் சில நேரங்கள் நம்ம உருவாக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டியை. சில நேரத்தில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும், அதை உதாசீனப்படுத்திடாதீங்க. நம்ம நிறைய யோசிச்சு அதை அப்படியே கண்டிப்பாக உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படின்னா லேட்டர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்மளே வருத்தப்பட்டு இருப்போம். பட் நீங்கள் அதை ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி பார்த்தா தான் தெரியும், நான் ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேனே, நீ அதை யூஸ் பண்ணியா அப்படின்னு கடவுள் நம்மளை பார்த்து கேட்பாரு. கண்டிப்பாக இருக்குது, கண்களை அழகாக விரித்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சுற்றி. அதை எப்படி அழகாக நீங்கள் வந்து கிராப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் எக்ஸைட்மெண்ட் நிறைஞ்ச ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு இருக்கும். Thank you so much for your time and for this beautiful conversation, unexpected one. Wish you all success, Kavipriya. Thank you so much, darling. இது ரொம்ப அஃபிஷியலால நம்ம எடுத்துகிட்டே போயிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். எனக்கு இது வந்து ரொம்ப அஃபிஷியலான ஒரு விஷயமாலாம் இதை நான் வந்து எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இப்படி இருக்கும்னு நினைக்கல. பட் எனக்கோ நம்மளுடைய ஐடியாலஜி வந்து சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று நல்ல விஷயமா நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தான்.
அது நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம நிறைய ஆஃப் ஸ்க்ரீன்ல முக்கால்வாசி இப்படிதான் நம்ம பேசியிருந்திருப்போம். இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் பேட்டர்ன்ல நம்ம இதை எடுத்துட்டு போனது, நம்ம என்ன பேசுவோம் அப்படின்றது வெளி உலகத்துக்கு இன்னைக்கு லீக் ஆயிருச்சு. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் சரி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேட்சப் பண்றதுக்கான ஒரு டைமாவும் இதை நான் பாக்குறேன். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஆல் த பெஸ்ட். ரொம்ப அமேசிங்கான ஒரு ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு மைண்டுக்கு என்ன படுதோ அந்த விஷயத்தை நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரூலி ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் ஒன் மோர், உங்களுக்கு ஒரு விஷயம் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து கவிப்ரியா எனக்கு நிறைய ஒரு டவுன் டைம்ல வந்து நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல வெல்விஷரா, நல்ல ஒரு குட் லிசனரா எனக்கு இருந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு கிராட்டிடியூடா தான் இந்த பாட்காஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் கெஸ்டா வந்து நான் உங்களை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். மேபி நமக்கு அது தள்ளி போச்சு. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஸோ இது எல்லாமே வந்து இது இட்ஸ் நாட் ஒரு விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அந்த கிராட்டிடியூட் எப்போவுமே உங்ககிட்ட எனக்கு இருக்குது. இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பா சொல்லிட்டீங்க, அதே மாதிரி செஞ்சிடலாம். மகாராணி, நன்றி. தேங்க்யூ. லவ் யூ. லவ் யூ டூ.